4BHP பென்சிலை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறேன்னா வந்து மை ஃபேவரட் ஆர்ட் கலெக்ஷன் வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம்ன்ற நோக்கத்தோட பண்ணிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து மாடர்ன் ஆர்ட், பென்சில் ஸ்கெட்ச், ஷேடிங்ஸ், அது வந்து சோக் கலர் பெயிண்டிங், சீனர் பெயிண்டிங், இப்படி கொஞ்சம் சில ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஒவ்வொரு ஆர்ட்டுக்கும் வந்து ஸ்பெஷல் ஃபீல் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஆர்ட்டுக்கும் வந்து தனித்துவமான ஒரு ஃபீல் இருக்குது. இந்த இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போனால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்ட் கலெக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து பென்சில் ஷேடிங் ஆர்ட்டை பாருங்கள். இந்த பென்சில் ஷேடிங் ஆர்ட் வந்து ஒரு புக் கவரை பார்த்து வரைஞ்ச ஒன்று தான். புக் கவர் ஒன்று பார்த்து வரைஞ்சது. இதில் வந்து ஸ்கெச்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தெளிவாக விளங்கும். அடுத்து வந்து இதில் ஷேடிங், பிளெண்டிங் தன்மை, அடுத்த ஷேடோ, இப்படியும் வந்து விஷயங்களை வந்து ஸ்மூத் டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணுறது தான் வந்து நல்லா இருக்குது. இதில் நான் ஸ்மூத் டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ண 4BHP பென்சிலை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஹைலைட் பார்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து சீனர் பெயிண்டிங்ஸ் கலெக்ஷன் பார்ப்போம். சீனர் பெயிண்டிங் கலெக்ஷனில் இது உண்டு. இந்த சீனர் பெயிண்டிங் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கையோட பிளெண்டிங் தன்மை, அடுத்து வந்து வாட்டரோட ரீஃப்ளெக்ஷன், அடுத்து பேக்ரவுண்ட் அப்படின்ற விஷயங்கள் வந்து சும்மா கிளியராக காட்டப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு பிளேஸை, இது ஸ்பெஷல் என்னென்ன ஒரு பிளேஸை விசிட் பண்ணி வரைஞ்ச ஒரு பெயிண்ட் பண்ண ஒரு பெயிண்டிங் தான். இது நாங்கள் கிளியராக விளங்கும். அதே மாதிரி இன்னொரு சீனரி பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மவுண்டனோட ரிஃப்ளெக்ஷன், அடுத்து வந்து இந்த மவுண்டனோட டீப், இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி காட்டுக்கு. இதில் வந்து வாட்டர் ரிஃப்ளெக்ஷன், அடுத்து இதுலேயும் அதே மாதிரி பேக்ரவுண்ட்ஸ், கலரிங் எல்லாம் வந்து ஸ்மூத்தாக யூஸ் பண்ணிருக்கு. பிளெண்டிங் தன்மையில் கிளியர். அதே மாதிரி இன்னொன்று இது ஒரு சிட்டி ஒன்றை மென்ஷன் பண்ணி வரைஞ்சது. அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்தது இந்த ஆர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸ் இருக்கு இந்த ஆர்ட் வரைஞ்சி. இது வந்து ஸ்கூலில் ஒரு எக்ஸிபிஷனுக்காக குயிக்காக வரைஞ்ச ஒரு ஆர்ட் தான் வந்து இது. இது வூட்டில் வரைஞ்ச ஒரு ஆர்ட், வூட்டில் வரைஞ்சது இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடர்ன் ஆர்ட் பேட்டர்ன் ஒன்று தான் வந்து இது. இது வந்து ஒரு மாடர்ன் ஆர்ட் பேட்டர்ன். இதுக்கு வந்து இமேஜினேஷனுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டும் இல்லை. இதில் வந்து அப்ட்ராக்ட் ஃபீலிங்ஸ் தான் வந்து அதிகமாக காட்டுறது. இதில் வந்து அப்ட்ராக்ட், இதில் வந்து பெயிண்டிங்ஸை வந்து பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்து இது. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கலர் மிக்சிங் தான் வந்து இது நல்லா கிளியராக விளங்கும். ஓகே, அதே மாதிரி இது உண்டு. இதுவும் அப்ட்ராக்ட் மெத்தட் யூஸ் பண்ணப்பட்ட இதை வந்து பெயிண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி, எந்த ஒரு வாட்டர் இல்லாமல் பெயிண்ட்டை மட்டும் வச்சு யூஸ் பண்ணுற ஒரு பெயிண்டிங். இதெல்லாம் வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பெயிண்டிங்ஸ் தான் இதெல்லாம். இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சோக் கலர் ஆர்ட் ஒர்க்ஸை தான் வந்து இப்போ நான் காட்ட போகிறேன். இது வந்து சும்மா மைண்டில் க்ரியேட் பண்ணி வரைய சோக் கலர் ஆர்ட் ஒர்க். இதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அடுத்து வந்து இதுவும் தான். இதில் வந்து பிளெண்டிங் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர், பிளெண்டிங் அப்படி. அடுத்து இது வந்து ஒரு ஃப்ரூட் பாக்கெட் உண்டு. இது வந்து ஒரு ஒப்ஜெக்டை மெயின் பண்ணி வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் தான், ஆர்ட் தான் வந்து பாருங்கள். இது சோக் கலராக தான் வந்து ஒப்ஜெக்ட் ஒன்று மெயின் பண்ணி வரைஞ்சது. அடுத்து எல்லாம் உங்கள் ஃபேவரட் ஆர்ட் எதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் தான் காட்டிருக்கு. இன்னும் நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் காட்ட ட்ரை பண்ணேன். இப்போது இப்போ பார்த்த ஆர்ட் கலெக்ஷனில் வந்து எது உங்களோட ஃபேவரட் அப்படின்ற விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அடுத்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக த வேர்ல்ட் ஆஃப் ஜெயிட் அப்படின்னு யூடியூப் சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். ஹேவ் அ கிரேட்ஃபுல் டே.